இங்க ஒரு பக்கம் கதிருமே பாண்டியனை தேடிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா பாண்டியனை ஒரு பஸ் ஸ்டாப்ல பாக்குறாங்க. சொல்லப்போனா அந்த பஸ் ஸ்டாப்ல இந்த பக்கம் பாண்டியன் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே மனம் உடைஞ்சு போய் இந்த பக்கம் அந்த பஸ் ஸ்டாப்ல படுத்திருக்காரு. இதை பார்த்த கதிருமே அவர் வாங்கின டீயை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பாண்டியன் போயிட்டு, ஏன்பா இப்படி, ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு பாண்டியனை எழுப்புறாங்க. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா ஆட்களுமே அவர் ரொம்ப நேரமா இங்க தான்ப்பா படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் பாண்டியனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கதிருக்கு எப்படி இருந்த மனுஷன் இப்ப அரசி பண்ண வேலையினால இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பாண்டியன் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எந்திரிச்சு ரெக்கவர் ஆகுறாரு. அதே நேரத்துல இங்க கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், சம்மந்தம் இல்லாம நீ அழுதுட்டு இருக்காத, எல்லாமே சரியா போயிடும், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் இங்க கதிருக்கு ஆறுதல் சொல்றாங்க. சொல்லப்போனா இங்க பாண்டியனோட நிலைமையை பார்க்கும்போது இங்க கதிருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே நேரம் அந்த இடத்துக்கு செந்திலும் பழனியும் வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பாண்டியனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்களுமே ஒரே வண்டியில 3 பேர் போகலாம், ஒரு வண்டி அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைரக்டா அங்கிருந்து பாண்டியனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன் வராங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்க சரவணன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஆப்போசிட் வீட்டுல இங்க சக்திவேலோட ஒய்ஃப்மே இந்த பக்கம் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி சரவணன் வெளியில நிற்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கியூரியாசிட்டியோட பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பாண்டியனை கூட்டிட்டு இங்க எல்லாருமே வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சரவணனுக்கு மனசே ரொம்ப உடஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த மொத்த வீட்டுக்கு ஆழமறை மாதிரி இருந்த பாண்டியனோட நிலம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட அப்பா அப்படின்ற மாதிரி அந்த வண்டியில இருந்து பாண்டியனை இறக்குறப்போ அவருமே கூட போயிட்டு அழுதுகிட்டே பாண்டியனை இறக்கி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க சக்திவேலோட ஒய்ஃப்மே ரொம்பவே வந்து கவலையோட இந்த மாதிரி குமார் பண்ண வேலையினால எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு பாரு, பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி குமார் இப்படி பண்ணதுக்கான முக்கியமான காரணமே இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு இருக்கிற பகை தான். இந்த பகை மூலமா இவங்க எல்லாருமே வேணுக்குன்னே இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனை டார்ச்சர் பண்ணி அவர் கஷ்டப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷப்பட நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேலோட ஒய்ஃப்க்கும் அது தெளிவா புரியுது. பட் இருந்தாலும் அந்த விஷயங்களை வெளியில சொல்ல முடியல. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே தன்னோட கஷ்ட நஷ்டங்களை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு போராட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க குமார் ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அரசி எப்படியாவது பார்த்தாகணும், நான் அரசியை பார்க்கணும், ஏன்னா அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆர்வமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த பக்கம் வந்து அரசி அவரு ரொம்பவே மனசார லவ் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அரசியை பார்க்கணும், அரசியை பார்த்து பேசணும், அவரோட நிலைமை என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அரசியை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்த உடனே இங்க கோமதியுமே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோடு பாண்டியனை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க கோமதி பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியனுமே, அதெல்லாம் விடு கோமதி, எல்லாம் சரியா போயிடும், விடு, நான் பாத்துக்கிறேன், விடு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் மறுபடியுமே தன்னோட ரூம்குள்ள போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க அரசியுமே சுத்தமா தூங்காம அவங்களும் நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு இந்த பக்கம் பாண்டியனை பார்த்த உடனே அவங்க கிட்ட போயிட்டு, அப்பா என்கிட்ட பேசுப்பா, என்கிட்ட பேசு, நான் இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, உன் பேச்சை மீறி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அரசி பயங்கரமா பாண்டியன்ட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் பேசினாலும் இன்னொரு பக்கம் இங்க அரசி கிட்ட பேசவே இல்லை. அவர் எப்படி பேசுவாரு, ஏன்னா அரசி மேல அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாருல, அந்த நம்பிக்கை மொத்தத்தையுமே இங்க அரசி சீரழிச்சிட்டாங்க. அதனாலே அரசியை பார்த்து பேச மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் தன்னோட ரூமுக்கு போயிட்டு நடந்த விஷயங்களை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தான் குடும்பத்துக்கு நடந்த இவ்வளவு பெரிய துரோகத்தை யார்கிட்ட சொல்லி அழ முடியும், ஏன்னா ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகை இருக்கு. இந்த பகையை முன்னாடி வச்சு இந்த மாதிரி பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையோட அவருமே படுத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல தேங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால இந்த பிரச்சனையை கடந்து போகவே முடியல. அப்ப கரெக்டா இங்க சுகன்யா இருந்துகிட்டு, இங்க பாருங்க எல்லாமே சரியாயிடும், நீங்க இப்படி கவலைப்பட்டு இருக்கிறதுனால மட்டும் எதுவுமே மாறிட போறது கிடையாது, நடந்தது நடந்து போச்சு, அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே நீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்புனா வேலைக்கு கிளம்புங்க, வீட்டுல தான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்குவோம், நீங்களும் எதுக்காக வீட்டுல இருந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மாமா வேணா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டு, நீங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியனை இங்கே இருக்கட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரம் இங்க மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, அப்பதான் கொஞ்சம் இயல்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவும் எல்லாருக்கும் நல்ல விதமா அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இதை கேட்டோன்னா அவங்கவுங்க வேலைக்காக கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க கதிர் மட்டும் இல்ல, எனக்கு இன்னைக்கு எந்த ஒரு ட்ரிப்பும் இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க வீட்டிலேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க அரசி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போன மீனாவும் ராஜியும் இருந்துகிட்டு, இங்க பாரு அரசி, நீ இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டதான், நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த தப்புக்கு மன்னிப்பு இருக்கு, அதனால இப்படி அவசரப்பட்டு நீ அழுதுகிட்டு உன் உடம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு, இதுக்கு மேல நீ எந்த ஒரு தப்பு பண்ணாம பாத்துக்க, ஏன்னா இப்ப பண்ண தப்பு நம்ம குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சு, இதுக்கு மேல நீ உஷாரா இருந்துக்கணும்
இருக்கணும். அது மட்டும் இல்லாம குமாரை பத்தி முழுசா தெரியாம நீ அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. ஏன்னா அவன் ரொம்பவே மோசமானவன். அவனை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவன் ரொம்ப கேடு கட்டவன். அவனை பார்த்து நான் ரொம்பவே பயந்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராஜியுமே குமாரை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இன்னொரு பக்கம் இங்க அரசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்ட அரசியுமே நான் இதுக்கு மேல குமார வேலை எட்டி கூட பார்க்க மாட்டேன், இனிமேல் குமார் பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே எங்க பாரு அரசி, நீ இனிமேல் போக மாட்டேன்னு எங்களுக்கு தெளிவா புரியுது. அதை நீ மனசுல வச்சுக்க. இனிமேல் குடும்பத்தை பத்தி யோசிச்சு இதுக்கு மேல என்ன நடக்க போதோ அதுக்கான எல்லா விஷயங்களுக்கும் நீ தயாராரு. நீ இப்போ உன் உடம்ப சரி பண்ணிக்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம், நீ கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் எப்பவும் போல சுகன்யா மறுபடியுமே அரசியோட காதுல ஓதுறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு என்ன அரசி ரொம்ப வருத்தத்தோட இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா அரசியும் சுகன்யாவை ரொம்ப கோபத்தோட பார்த்துட்டு எல்லாம் நீங்க பண்ண வேலை தான், நீங்க இந்த மாதிரி படத்துக்கு போக சொன்னதுனால தான் நாங்க தனியா போய் இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அரசி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாவும் இங்க பாருமா, நான் சொன்னதால நீ படத்துக்கு வரல, உனக்கு குமார் மேல லவ் இருந்துச்சு, அதனால அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக தான் நீ படத்துக்கு வந்த, மற்றபடி நீ என்ன இழுக்காத. அதை விட முக்கியமா இப்போ உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? நீ குமாரை லவ் பண்ற, குமார் உன்னை லவ் பண்றான், அந்த விஷயத்த ஓப்பனா அவங்க வீட்டில் சொன்னாதான் என்ன? இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பயந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் இன்னொரு பக்கம் அரசியை கலாய்க்கிறாங்க. ஆனா அரசியுமே இல்லாத இதுக்கு மேல வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், ஏன்னா நான் குமாரை விரும்ப மாட்டேன் இனிமேல். ஏன்னா குமாரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன்னா எங்க அப்பா என்ன சுத்தமா வெறுத்துருவாரு. இப்போ நான் லவ் பண்ண விஷயம் தெரிஞ்சு அவர் என்கிட்ட பேசவே இல்லை. இதுக்கு மேலே நான் குமார் பக்கம் போனேன்னா என் குடும்பம் ஒன்று சரிதோ இல்லையோ கண்டிப்பா நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவோம். அதனாலதான் சொல்றேன், இனிமேல் என் லைஃப்க்கு குமார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்க அரசியும் ஒரே முடிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுகன்யா எப்படியாவது அரசியோட மனசை மாத்துறதுக்காக இங்க பாருமா, நீ எந்த அளவுக்கு லவ்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா குமார் உன் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான்னு மட்டும் தெரியும். இப்ப நீ மறுபடியுமே குமார் கூட சேர மாட்டேன்னு சொல்லி அவனை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா குமார் அவனுக்கே ஒரு பாதிப்பு போடுற மாதிரி அவன் ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா உனக்கு தான் பிரச்சனை. அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடு, அவசரப்பட்டு குமாரை விட்டுட்டு போறான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இங்க அரசியோட மனசுல இன்னுமே பயத்தை விதைக்கிறாங்க. ஏன்னா அப்பந்தான் அரசி பயத்துல வேற வழி இல்லாம குமாரை கல்யாணம் பண்ணிக்க நேரிடும். அப்ப கண்டிப்பா குமார் மூலமா இங்க மறுபடியும் பாண்டியன் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம நினைச்ச மாதிரி இங்க பழனிய இந்த பாண்டியன் வீட்டுல இருந்து மறுபடியுமே சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி ரொம்பவே திறமையா பிளான் பண்ணி அரசியோட மைண்டை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அரசியுமே நீங்க முதல்ல வெளியில போங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவை அங்கிருந்து வெளியில அமைச்சிடுறாங்க. ஆனா சுகன்யா போன காரியம் முடிச்சது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வெளியில கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுமே அரசியோட மனசை குழப்பிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா குமரவேல் மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்ப நமக்காக தானே பண்ணா, அதுக்கு காரணம் நாம தானே அப்படின்ற மாதிரி இங்க அரசி குமாரை நினைச்சும் கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அரசியோட பிளானு. கொஞ்சம் கொஞ்சமா சிம்பத்தி மூலமாவே குமார் கிட்ட எப்படியாவது அரசியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா இவங்க டைரக்டா இங்க குமார்கிட்ட பேசுறதுக்காக அங்க சக்திவேல் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம இங்க சோகத்தோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்க குமார்கிட்ட என்ன குமார் பண்ண விஷயம்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்க போல இருக்கு, பிரச்சனை எதிர் வீட்டுல வெறித்தனமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுகன்யா ரொம்ப சந்தோஷமா குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமார் சோகத்தோட இல்ல இதுக்கு மேல நான் அரசியை போய் பார்த்தா சரி வராது, ஏன்னா அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அதுவும் அப்பா மேல சத்தியம் வாங்கியிருக்காங்க, இனிமேல் வந்து அரசியை நான் பார்க்கக்கூடாது, அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க குமரவேல் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாக்கு ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. என்னடா இது, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வைக்கலான்னு பார்த்தா இவனும் இப்ப நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கான், இவனை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்ற மாதிரி இவர்கிட்டயும் ஒரு பிட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு குமார், நீ உங்க அப்பா பேச்சு கேட்டு உங்க அம்மா பேச்சு கேட்டு மாறிட்ட, சரி ஓகே, ஆனா அரசு இன்னுமே மாறாம தான் இருக்கா, அவ இன்னுமே வீட்டுல கண்டிப்பா நான் கட்டினா குமரவேலை தான் கட்டுவேன்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நின்றுகிட்டு இருக்கா. ஆனா நீ என்னன்னா இந்த விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டேன், இதுக்கு மேல அரசியை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, இப்போ அரசி மட்டும் நீ கிடைக்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பா அவ ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. அதனால ஒழுங்கா வந்து இந்த வீட்டு பேச்செல்லாம் கேட்காம நீ லவ் பண்ண மாதிரி அரசியை கல்யாணம் பண்றதுக்குறான வழியை பாரு. சும்மா அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி உன் மனசுல இருக்கிற எண்ணங்களை மாத்திக்கிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா 2 பக்கம் சும்மா சரியா போட்டு கொடுத்துட்டு போறாங்க. இவங்க பேசின மாதிரி இங்க குமாரோட மனசுமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இவங்களோட திட்டப்படி எப்படியாவது பழனிக்கு நிறைய சொத்து வரணுங்கிறதுக்காக 2 குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா சுகன்யாவோட செயலாலேயே இங்க பயங்கரமான பிரளயமே வரப்போகுது. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.